2026ல யார் வெற்றி பெறுவா? டிஎம்கே தாங்க. 100% உறுதி டிஎம்கே தான் சொல்றீங்க. நான் அவ்வளோ ஆட்சி நல்லா புரிஞ்சிருக்கிறாங்கண்ணா. பெண்களுக்கு பஸ் இலவசம், மாதம் 1000 ரூபாய் காலேஜ் மாணவருக்கு நான் முதல்வன் ஸ்கீம்ல. அப்புறம் இப்போ மாசம் 1000 ரூபாய் வருது பெண்களுக்கு. இன்னும் லேப்டாப் இப்ப எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. 234ல 200 தொகுதி டிஎம்கே தான். 200 தொகுதி டிஎம்கே வந்துரும். ஆமாங்க, கண்டிப்பா சொல்றீங்க. கண்டிப்பா வந்துடும். இப்போ முதலமைச்சருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு காலத்துல எந்த குறையும் இல்லை, நல்ல முறையா இருக்காரு. நல்ல ஆட்சி நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் சூழ்நிலை பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, மீண்டும் வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே தான் வருங்க. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். இப்ப புதுசா விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்றாங்க. அது ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் பெரும்பாலான மக்கள் எல்லாமே திமுக தான் ஆதரவு பண்றாங்க. ஆனா அவங்களும் எதிர்கட்சியா வருவாங்க. அதான் அடுத்த இதுல அவங்க எதிர்கட்சியா வருவாங்க. எல்லாத்துக்குமே நல்லா, எல்லா மக்களுக்குமே, அடித்தட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் செஞ்சிருக்காரு. யாரையுமே குறைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவருக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. எல்லாமே வெற்றி பெறுவாரு. 8 வயசுல இருந்து இன்ன வரைக்கும் என்ன அது சூரியனுக்கே தான், வேற யாருக்குமே நான் போட்டது கிடையாது. ஏன் சூரியனுக்கே போறீங்க? வேற சின்னத்துக்கு போட வேண்டியதானே? போட மாட்டோம். ரோட்ல இது அதிமுகவோட கோட்டைங்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தப்பயும் அவங்க நல்லதான் செஞ்சாங்க. நிறைய ஈரோட்டுக்கு முக்கியமான இதெல்லாம் கொண்டு வந்தது எல்லாமே ஏடிஎம்கே தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த கனி மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது அவங்கதான் ஒரு 250 கோடி ப்ராஜெக்ட் மத்திய கவர்மெண்ட் தான் இது பண்ணிச்சு. இருந்தாலும் அரசா கொண்டு வந்ததுக்கு அதிகமா உதவுறது இவங்க தான். மாநகராட்சியோட இது ஒப்புதலோடும் ஸ்மார்ட் சிட்டிங்கிற இதில் கொடுத்தாங்க. ஆனா அதிகமா ஏடிஎம்கே பங்கு அதிகமா இருந்துச்சு. புதுசா விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு, மக்கள் பெரும்பான்மையா ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அவருக்கு ஏதாவது ஈரோட்டு மக்கள் ஆதரவு ஒன்றும் கொடுக்கலீங்க. அவங்க ரசிகர்கள் தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் ஒன்றும் ஆதரவு கொடுக்கல. இல்ல, ஈரோடு தொகுதியில கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு. அதனால அவருக்கு பெரும் பின்புலம் பக்கபலமா இருக்கனால ஈரோடு தொகுதிகள்ல விஜயுடைய கட்சியினர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்கல்ல. அப்படி கிடையாதுங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னா அது கோபியில மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு மக்கள் செல்வாக்கு. ஓவரால் ஈரோடு ஃபுல்லுமே கிடையாது. அது கோபியே மக்கள் செல்வாக்கு இருக்குதா இல்லையாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும், இப்ப தெரியாது. ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்தனால அந்த நிலைப்பாடு மாறி இருக்குங்க மக்கள்கிட்ட. அப்படி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரு பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அங்க இருக்கவங்க எல்லாருமே கட்சிக்காக ஓட்டு போட்டாங்களா அவருக்காக ஓட்டு போட்டாங்களாங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். இப்ப நீங்க பொதுமக்கள்ல ஒருத்தரா விஜய் நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயனுடைய அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் வருகைன்னா யார வேணாலும் அரசியலுக்கு வரலாம். பட் அவங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி இருக்கணும்ல. அவர் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இப்ப லாஸ்டா 2 டைம் தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷம் எதுவுமே கொடுக்கவே இல்லையே. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு நடிகர் தான், அவர் பின்னாடி இருக்கிறது ரசிகர் கூட்டம் தான், அந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மை தானே? அப்படி கிடையாதுங்க. 90% ஓட்டம் மாறும். 90% ஓட்டா மாறும். அவர் வரணும். எல்லாத்தையும் பேசுறாருன்னு சொல்றீங்க. லாஸ்ட் டைம் இதுல கூட விஜய் அவரை பேசவே இல்லையே. பாஜக பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. லாஸ்ட் சேலத்துல நடந்தப்ப பாஜக பத்தி எதுவுமே சொல்லல. இந்த இதுலயாச்சும் சொல்லி இருக்கலாம். இந்த பட்ஜெட் போட்டாங்க, பட்ஜெட் பத்தி ஒரு வார்த்தை, தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லது கிடையாது. திமுகவும் எதிர்த்தாரு, பிஜேபி எதிர்த்தாரு. ஆனா இப்ப எப்பயுமே திமுக ஒரு தீயசக்தி, திமுக மட்டும் தான் இருக்கிறாரு. ஆனா ஏடிஎம்கே எதிர்க்கவும் மாட்டாரு, பிஜேபி எதிர்க்க. விஜய் சொன்னாலும் சொல்லினாலும் திமுக தீயசக்தி தான். அதுல மாற்றுக்கத்து இல்ல. அதுல மாற்றுக்கத்து இல்ல. தொகுதின்றது பெரும்பான்மையா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. டிஎம்கே தான் ஓட்டு போடணும். காசு கொடுத்தனால ஓட்டு போடுவீங்க? காசுக்காக இல்லங்க, நிறைய பெனிஃபிட் எல்லாம் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க, அதனால ஓட்டு போடுறோம். பேருந்து கொடுத்தாருல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வாழ்க்கை ரொம்ப சகஜங்க. இருந்தாலும் கூட நிறைய பேர் சொல்ற வாய் கூட அனுபவிக்குது. அதனால பெஸ்ட் அவர் தான், டிஎம்கே வந்திருக்காருல்ல, அவருக்கு ஓட்டு போடலாம்ல. விஜய் பத்தி நெகட்டிவ் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் அவர் ஒரு என்ன சொல்றது, உள்ள வந்திருக்காரு, அவ்வளவுதான் என்ட்ரன்ஸ். மத்தபடி பெருசா பேச வரதுக்கு ஒண்ணும் இல்ல. டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே ரொம்ப நாளா டிஎம்கே கலைஞர் எங்க அப்பா காலத்து டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஒரு கொள்கை இருக்குல்ல, நாங்க டிஎம்கே தான். டிஎம்கே அதை விட்டப்ப பிஜேபி ஆதரவாக நிறைய மத சார்பற்ற கட்சியா இருக்குது. அதனால முஸ்லீம்கள் டிஎம்கே தான் ஆதரிப்பாங்க. கன்ஃபார்மா டிஎம்கே தான் வரும்.